பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 138 சங்கீதம் 3 வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கூப்பிடும்போது, நாம் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, நம்முடைய ஆபத்து காலத்தில், நம்முடைய நெருக்கடி நேரத்தில், நம்முடைய பலவீன நேரத்தில், நம்முடைய சோர்வின் நேரத்தில், நம்முடைய இழப்பின் நேரத்தில், நம்முடைய கண்ணீரின் நேரத்தில், புறக்கணிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு அருளுகிறார். ஆண்டவர் யார்? மறு உத்தரவு அருளுகிற தேவன். வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ, உடைந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, ஒரு அங்கலாய்ப்போடு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் மறு உத்தரவு அருளினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மறு உத்தரவு அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை மரணத்தை தன் கையில பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, வேதனையான ஒரு சூழ்நிலை. யார் என்னுடைய சத்தத்தை கேட்க முடியும்? யார் என்னுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்க முடியும்? வேதனையோடு அந்த வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் கேட்டார். கர்த்தர் தாவீதினுடைய கூக்குரலை கேட்டார். கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கூக்குரலை கேட்கிற கர்த்தர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், அவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமே நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. எங்கள் சத்தத்தை கேட்கிறவர், தாவீதினுடைய விண்ணப்பத்தை கேட்டு, தாவீதினுடைய சத்தத்தை கேட்டு தாவீதுக்கு பதில் கொடுத்த கர்த்தர், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்கு ஜெபத்தை கேட்கிறவராய் நீர் இருக்கிறீரப்பா. அவர் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொடுத்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து எங்களை மனமகிழ்ச்சினால் நிரப்ப போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.